இன்னைக்கு 6ஆம் பாடம் திட நிலைமையில இருக்கிற முக்கியமான கேள்வி, அதற்கான பதில்களை பார்க்கலாம். ஓகே, முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, திடப்பொருள்களின் பொது பண்புகள் யாவை? பொது பண்புகள் யாவை? திடப்பொருள்களின் பொது பண்புகள் யாவை? திடப்பொருள் பார்த்தீங்கன்னா, வரையறுக்கப்பட்ட வடிவம் மற்றும் கன அளவை பெற்றிருக்கும். வரையறுக்கப்பட்ட வடிவம், குறிப்பிட்ட வடிவம் மற்றும் கன அளவை பெற்றிருக்கும். அப்புறம் கடினமானவை, திடப்பொருள்னா கடினமானவை, அமுக்க இயலாத்தன்மை உடையவை. அமுக்க இயலாத்தன்மை. நெக்ஸ்ட், திடப்பொருள்களில் அவற்றின் உட்கூறுகளுக்கிடையே, திடப்பொருள்களில் அவற்றின் உட்கூறுகளுக்கிடையே வலிமையான ஓரின விசைகள் காணப்படுகின்றன. அதாவது திடப்பொருள்ல அவற்றின் உட்கூறுகளுக்கிடையே, உட்கூறுனா திடப்பொருள் இருக்கிற அணுக்கள் அல்லது அயனிகளுக்கிடையே வலிமையான ஓரின விசைகள் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட், திடப்பொருள்களில் காணப்படும் அணுக்கள், அயனிகள் அல்லது மூலக்கூறுகள் இவற்றுக்கிடையேயான தொலைவு குறைவானதாகும். அதாவது அணுக்களை கிட்ட இருக்கும். அதாவது திடப்பொருள்ல அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள் இவற்றுக்கிடையேயான தொலைவு குறைவானதாகும். நெக்ஸ்ட், திடப்பொருள்களில் உட்கூறுகள் நிலையான இட அமைவினை பெற்றுள்ளன. அதாவது உட்கூறுகள் நிலையான இட அமைவை பெற்றுள்ளன, நிலையான இடத்துல இருக்கும் அப்படி சொல்லலாம். சரி, இப்போ பொது பண்புகள் திரும்பி சொல்லுங்க. வரையறுக்கப்பட்ட வடிவம், கன அளவை பெற்றுள்ளன, கடினமானவை, சரியா? அப்புறம் அமுக்க இயலா தன்மை உடையவை. அடுத்தது, திடப்பொருள்களில் அவற்றின் உட்கூறுகளுக்கிடையே வலிமையான ஓரின விசைகள் காணப்படுகின்றன. திடப்பொருள்களில் காணப்படும் அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள் ஆகியவற்றுக்கிடையேயான தொலைவு குறைவானதாகும். அடுத்தது, திடப்பொருள உட்கூறுகள் நிலையான இட அமைவினை பெற்றுள்ளன. சரியா? நெக்ஸ்ட், இரண்டாவது கேள்வி பாருங்க. படிக திண்மங்களை படிக வடிவமற்ற திண்மங்களிலிருந்து வேறுபடுத்துக. அதாவது படிக திண்மங்களுக்கும் படிக வடிவ திண்மங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள். ஓகே, இந்த படிக திண்மம் பார்த்தீங்கன்னா, படிக திண்மம் அல்ல கவனிங்க, படிக வடிவமற்ற திண்மம். நல்லா கவனிங்க. இந்த படிக திண்மத்தில் இதன் உட்கூறுகள் நீண்ட எல்லை வரையில் ஒழுங்காக அமைந்துள்ளன. படிக திண்மத்தில் உட்கூறுகள், அதாவது அயனிகள், அணுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட எல்லை வரை, சரியா, ரொம்ப தூரம் வரைக்கும் ஒழுங்காக அமைந்துள்ளன. இது பார்த்தீங்கன்னா ஒழுங்கு தன்மையின் எல்லை குறைவு. சரி, படிக திண்மம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வடிவம் உடையது. இது குறிப்பிட்ட வடிவம் இருக்கும். இதுக்கு ஒழுங்கற்ற வடிவம் உடையது. இது குறிப்பிட்ட வடிவம் உடையது, ஒழுங்கான வடிவம் இருக்கும். இது ஒழுங்கற்ற வடிவம் உடையது. மூணாவது பாயிண்ட், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். மூணாவது, படிக திண்மங்கள் திசை ஒப்பு பண்பற்றவை. திசை ஒப்பு பண்பற்றவை, அதாவது படிகங்கள்ல ஒரு ஏற்பண்பானது அலங்கரியப்படும் திசையினை பொறுத்தது. திரும்பி சொல்றேன், இந்த பாயிண்ட் முக்கியம். இது திசை ஒப்பு பண்பு அற்றவை. இந்த திசை ஒப்பு பண்பு அற்றவை. திசை ஒப்பு பண்பு அற்றவை, சரியா? படிகங்கள்ல ஒரு ஏற்பண்பானது அலங்கரியப்படும் திசையினை பொறுத்தது, சரியா? அதாவது இயற்பியல் பண்புகள் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுதான் திசை ஒப்பு பண்பற்றவை, சரியா? அதாவது இயற்பியல் பண்பானது
அளந்தறியப்படும் திசையினை பொறுத்தது. ஏன்னா படிகத்தில் பார்த்தீங்கன்னா அணுக்கள் அல்லது அயனிகள்லாம் ஒழுங்காக அமைந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாருங்க, சரியா? இப்போ இது ஒரு அயனி, இது ஒரு அயனி, இது நேர் அயனி எதிரணி வச்சுக்கலாம், சரியா? ஓகே, இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா இருக்கும் படிகத்தில். ஓகே, இந்த மாதிரி, சரியா? அப்போ இந்த திசையில அளக்கிற இயற்பியல் பண்பு சப்போஸ் ஏபி வச்சுக்கலாம், இதுவும் இந்த திசையில அளக்கிற இயற்பியல் பண்பு வேறுபடும். இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான அயனிகள் இருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரே வகை தான் இருக்கு, சரியா? அதனால இது திசை ஒப்பு பண்பற்றவை. இயற்பியல் பண்பானது அளந்தறியப்படும் திசையினை பொறுத்தது. இது திசை ஒப்பு பண்பற்றவை. இது பண்பு உடையவை. இது பண்பற்றவை, இது திசை ஒப்பு பண்பு உடையவை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இயற்பியல் பண்பானது எல்லா திசையிலும் ஒரே மாதிரியா இருக்கும். இயற்பியல் பண்பு எல்லா திசையிலும் ஒரே மாதிரியா இருக்கும். முக்கியம், இயற்பியல் பண்புகள் அனைத்து திசையிலும் ஒரே மதிப்பை பெற்றிருக்கும், சரியா? இது திசை ஒப்பு பண்பற்றவை, இது திசை ஒப்பு பண்பு உடையவை, சரியா? அடுத்தது இதை படிக திடப்பொருளை உண்மையான திடப்பொருள் அப்படின்னு சொல்றோம். இது போலி திடப்பொருள்கள் அல்லது அதி குளிர வைக்கப்பட்ட நீர்மங்கள்னு சொல்றோம். இது உண்மையான திடப்பொருள், இது போலி திடப்பொருள் அல்லது அதி குளிர வைக்கப்பட்ட நீர்மங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பாயிண்ட், இது வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்ப மதிப்பை பெற்றுள்ளன. வரையறுக்கப்பட்ட குறிப்பிட்ட உருகுதல் வெப்ப மதிப்பு. இது வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்ப மதிப்பை இது பெற்றிருப்பதில்லை. ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது துல்லியமான உருகு நிலையை பெற்றிருக்கும். இதுக்கு கரெக்டான உருகு நிலை, துல்லியமான உருகு நிலை. இது துல்லியமான உருகு நிலையை பெற்றிருப்பதில்லை. படிக திடப்பொருளுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்? சோடியம் குளோரைட் சொல்லலாம், அப்புறம் வைரம். இதுக்கு ரப்பர், படிக வடிவ மட்டத்துக்கு ரப்பர், கண்ணாடி இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, அப்போ நல்லா கவனிங்க. நீங்க சொல்லிடுறேன், படிக திண்மத்துக்கும் படிக வடிவமற்ற திண்மத்துக்குள்ள வேறுபாடு என்ன சொல்லு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதன் உட்கூறுகள் நீண்ட எல்லை வரையில் ஒழுங்காக அமைந்துள்ளன. இது ஒழுங்கு தன்மையின் எல்லை குறைவு. இது குறிப்பிட்ட வடிவம் இருக்கும், இது குறிப்பிட்ட வடிவம் அல்ல, ஒழுங்கற்ற வடிவம். இது திசை ஒப்பு பண்பற்றவை. அதாவது இயற்பியல் பண்புகள் நாம் அளந்தறியப்படும் திசையை பொறுத்தது. இது திசை ஒப்பு பண்பு உடையவை. இயற்பியல் பண்புகள்லாம் அனைத்து திசையிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். இது உண்மையான திடப்பொருள், இது போலி திடப்பொருள்கள் அல்லது அதி குளிர வைக்கப்பட்ட நீர்மங்கள்னு சொல்றோம். இது வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்ப மதிப்பை பெற்றிருக்கும். இது வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்ப மதிப்பை பெற்றிருப்பதில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது சீரான இது உருகு நிலை, அதாவது துல்லியமான உருகு நிலையை பெற்றிருக்கும். இது துல்லியமான உருகு நிலையை பெற்றிருப்பதில்லை. எடுத்துக்காட்டு NaCl வைரம், இதுக்கு ரப்பர், கண்ணாடி. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி, மூணாவது கேள்வி நல்ல காரணம். மூணாவது கேள்வி, அயனி படிகங்கள் என்றால் என்ன? உதாரணம் தருக. முக்கியமான கேள்வி. அயனி படிகங்கள் உதாரணம் சோடியம் குளோரைடு, சீசியம் குளோரைடு. இந்த படிகங்கள்ல அடிப்படை அலகுகளாக நீரயனிகள் மற்றும் எதிரயனிகள் காணப்படுகின்றன. அவ்வளவுதான். இந்த படிகங்கள்ல அடிப்படை அலகுகளாக, அடிப்படை அமைப்பு அலகுகளாக நீரயனியும் மற்றும் எதிரயனியும் காணப்படுகின்றன. சரியா? இவற்றுக்கிடையே என்ன இருக்கும்னா வலிமையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசை காணப்படுகிறது. இந்த நேரயனிக்கும் எதிரயனிக்கு இடையே என்ன இருக்கும்? வலிமையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசை காணப்படும். அந்த கவர்ச்சி விசையினால இந்த நேரயனி
எதிரணி பிணைக்கப்பட்டிருக்கும். இவரை என்ன போதும் ஈசாக்கா சொல்லுங்க. அயனி படிகங்கள் என்றால் என்னன்னா, இந்த படிகங்கள்ல அடிப்படை அமைப்பு அழகாக நேரயனி மற்றும் எதிரயனிகள் காணப்படுகின்றன. இந்த நேரயனி மற்றும் எதிரயனிகள் வலிமையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசையால் பிணைக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டு NaCl சொல்லலாம், சீசியம் குளோரைடு. ஓகே, நெக்ஸ்ட். இது கூட முக்கியமான கேள்வி, ரொம்ப ஈஸியான கேள்வி. இந்த பாடம் சில கேள்விகள்லாம் எழுதலாம். அயனிக் படிகங்களின் நெக்ஸ்ட் காணிங்க. அயனிக் படிகங்களின் பண்புகள் யாவை? ரொம்ப ஈஸி. அயனிக் படிகங்கள் 4 பாயிண்ட் தான். இது அதிக உருகு நிலையை பெற்றுள்ளன. உருகு நிலை அதிகம் இல்லையா, ரொம்ப என்ன சொல்றது, வெப்பத்தை கொடுத்தாத உருகு. ரெண்டாவது, திண்ம நிலையில மின்சாரத்தை கடத்தார். அயனிக் படிகங்கள் திண்ம நிலையில மின்சாரத்தை கடத்தார். ஏன்னா அதுக்குள்ள நேரயனி மற்றும் எதிரயனிக்கிடையே கவர்ச்சி விசை நல்லா காணப்படுவதனால அயனிகள் நகராது. அதனால அந்த மின்சாரத்தை கடத்துவதில்லை. ஆனால் உருகிய மற்றும் கரைசல் நிலையில மின்சாரத்தை கடத்தும். உருகிய நிலையில மின்சாரத்தை கடத்தும். திண்ம உருகிய நிலையில், கரைசல் நிலையில். நெக்ஸ்ட், அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்த படிகங்களில் காணப்படும் உட்கூறு அயனிகளின் இட அமைவை சொல்ற ஒரு கரெக்டா இடத்துல இருக்குன்னு சொன்னது. நேரயனி எதிரணி தான். சரியா? இந்த இட சொல்லிருக்கேன். என்ன சொன்னேன்? அதாவது நிலையான இடை அமைவுன்னு சொன்னேன். சரியா? இந்த படிகங்களில் காணப்படும் உட்கூறு அயனிகளின் இட அமைவினை மாற்றி அமைக்க மிக வலிமையான புறவிசை தேவைப்படுகிறது. அதாவது வலிமையான புறவிசை. அதனால இவை கடினமானவை. சொல்லுங்க, ரொம்ப ஈஸி தான். 4 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? அதிக உருகு நிலையை பெற்றுள்ளன. இரண்டாவது, திண்ம நிலையில் மின்சாரத்தை கடத்தாது. நெக்ஸ்ட், உருகிய நிலையில் அல்லது கரைசல் நிலையில் மின்சாரத்தை கடத்தும். 4வது, இந்த படிகங்களில் காணப்படும் உட்கூறு அயனிகளின் இட அமைவினை மாற்றி அமைக்க அதிகமான புறவிசை தேவைப்படுவதால் இது எப்படி இருக்குன்னா கடினமானது. இப்படி கேட்கலாம். ஏன் அயனிக் படிகள் கடினமானவைனா, இந்த அயனிகளுடைய இட அமைவை மாற்றி அமைக்க அதிகமான புறவிசை தேவைப்படுகிறது. மிக வலிமையான புறவிசை. இப்படி சொல்லலாம். ஓகே, இது முக்கியமான கொஸ்டின். 5வது கேள்வி, 5th கொஸ்டின். சகப்பிணைப்பு படிகங்கள் என்றால் என்ன? சகப்பிணைப்பு படிகங்கள் என்றால் என்ன? ஓகே, இந்த படிகங்கள்ல பார்த்தீங்கன்னா காணப்படும் அணுக்கள் காணப்படும். அயனிகள் இருக்காங்க. இந்த படிகங்களில் காணப்படும் அணுக்கள் சக பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். சரியா? சக பிணைப்புன்னா என்னது? எலக்ட்ரான்களை என்ன சொல்றது, ஷேர் பண்ணிக்கும். அவ்வளவுதான். அதாவது இந்த படிகங்களில் காணப்படும் அணுக்கள் சக பிணைப்பினால் பிணைக்கப்பட்டுள்ளன. சக பிணைப்பினால் பிணைக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டு வைரம். முக்கியம். திரும்பி சொல்ல, சக பிணைப்பு படிகங்கள் என்றால் இந்த படிகங்களில் காணப்படுகின்ற அணுக்கள் சக பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டு வைரம். நெக்ஸ்ட், 6வது கேள்வி. மூலக்கூறு படிகங்கள் என்றால் என்ன? மூலக்கூறு படிகங்கள். நல்ல கணிகள். மூலக்கூறு படிகங்கள்ல மூலக்கூறுகள் காணப்படும். உட்கூறுகள் மூலக்கூறுகள் ஆகும். சரியா? இப்ப சகப்பிணைப்பு படிகம்னா உட்கூறுகள் அணுக்கள் சொன்னேன். அயனி படிகம்னா உட்கூறுகள் அயனிகள். சரி, இதுல மூலக்கூறு படிகங்கள்ல உட்கூறுகள் மூலக்கூறுகள் ஆகும். அவ்வளவுதான். இல்ல, உட்கூறுகள் மூலக்கூறுகள் ஆகும். இவை வான் டெர் வால் கவர்ச்சி விசையினால பிணைக்கப்பட்டுள்ளன. வான் டெர் வால் கவர்ச்சி விசை. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நாப்தலின்,
எடுத்துக்காட்டு நாப்தலின், அமோனியா. இப்போ மூலக்கூறு படிகங்கள் என்றால் என்ன சொல்லி பார்க்கலாம். மூலக்கூறு படிகங்களில் உட்கூறுகள் மூலக்கூறுகளாகும். இவை வான் டெர் வால் கவர்ச்சி விசையினால் பிணைக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு நாப்தலின், அமோனியா. நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி. பின்வரும் திண்மங்களை வகைப்படுத்து. P4 பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் வந்து மூலக்கூறு படிகம். ஓகே. பித்தளை. பித்தளை வந்து உலோகம் தானே, உலோக படிகம். உலோக படிகம். ஓகே. இது வந்து அலாய், சரியா? ஓகே. உலோக கலவை, அதனால உலோக படிகம். வைரம் இதுக்கு சொல்றேன், சகப்பிணைப்பு. சகப்பிணைப்பு படிகம். ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு மார்க் கேட்கலாம். NaCl சோடியம் குளோரைடு அயனிக் படிகம். நெக்ஸ்ட் அயோடின் மூலக்கூறு படிகம். அயோடின் மூலக்கூறு படிகம். ரொம்ப ஈஸி தான், ஏதாவது ஒரு மார்க். திரும்பி சொல்லலாம். பாஸ்பரஸ் மூலக்கூறு படிகம், பித்தளை உலோக படிகம், வைரம் சகப்பிணைப்பு படிகம், NaCl அயனிக் படிகம், அயோடின் மூலக்கூறு படிகம். எட்டாவது கேள்வி. நல்ல கவனிங்க. அலகு கூட்டினை வரையறை. அலகு கூட்டினை நல்ல கவனிங்க. அலகு கூட்டினா ஒரு படிக திடப்பொருளில் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய முப்பரிமாண எளிய வடிவமைப்பு. திரும்பி சொல்லுங்க. ஒரு படிக திடப்பொருள மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய எளிய முப்பரிமாண வடிவமைப்பு. ஓகே. திரும்பி சொல்லுங்க. ஒரு படிக திடப்பொருளில் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய முப்பரிமாண எளிய அடிப்படை வடிவமைப்பாகும். ஓகே. எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு செங்கல் தான் அடிப்படை அளவோ, அது மாதிரி ஒரு படிகத்தினுடைய அடிப்படை அளவு வந்து அலகு கூடு. ஓகே. நெக்ஸ்ட் 9வது கேள்வி. இதெல்லாம் முக்கியம். 9, 10, 11 3 கேள்வி ஏதாவது ஒன்று வரும் கண்டிப்பா. இப்போ கனசதுர அலகு கூடு. முக்கியமா கனசதுர அலகு கூட்டுல 3 வகை இருக்கு. அதாவது கனசதுர அலகு கூட்டுல நல்ல கவனிச்சுங்க. இந்த படம் போடுறேன். கனசதுர அலகு கூட்டுல ஒன்று எளிய கனசதுரம். எளிய கனசதுரம்னா கனசதுரத்தின் மூலையில மட்டும்தான் அணுக்கள் இருக்கும். எளிய கனசதுரம். ஓகே. இன்னொன்று நல்லா கவனிக்கணும். பொருண்மைய கனசதுரம். பொருண்மைய கனசதுரம் BCCன்னு சொல்றோம். ஓகே. ஆகியவற்றை குறிப்பாங்க. இதுல வந்து கனசதுரத்தின் மூலையிலையும் மற்றும் மையத்திலும், கனசதுரத்துடைய மையத்திலையும் அணுக்கள் காணப்படும். BCC. அடுத்தது முகப்பு மையம்னா நல்ல கவனிங்க. முகப்பு மையம்னா கனசதுரத்தின் மூலையிலும் 6 முகப்பு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 ஒரு கியூப் பாத்திரத்துல கனசதுரம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, பின்னாடி 1, முன்னாடி 1, 4 இருக்கும். மேலே 1, கீழே 1. கியூப்ல பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸ், 6 முகப்பு. அப்போ 6 ஒவ்வொரு முகப்புலையும் மையத்தில் இருக்கும். 2, 3, 4. சரியா? இந்த பக்கம் 2, மேலே 1, கீழே 1, முன்னாடி 1, பின்னாடி. ஓகே. இது FCCன்னு குறிக்கிறது. இப்போ 9வது கேள்வி பாருங்க. இது மட்டும் தான் சொல்லணுமா? 9வது கேள்வி. SC அலகு கூட்டில். SC அலகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடு. நல்லா கவனிங்க. எளிய கனசதுர அலகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடு. சரி, இப்பதான் சொன்னேன். இதான் எளிய கனசதுரம். எளிய கனசதுரத்தில் கனசதுரத்தின் மூலையில மட்டும்தான் அணுக்கள் இருக்கும். பாருங்க. எளிய கனசதுர அலகு கூட்டில்
ஒவ்வொரு மூலையிலும் ஒத்த அயனிகள் அல்லது அணுக்கள் காணப்படும். ஒத்த அயனிகள் அணுக்கள் காணப்படும் ஒவ்வொரு மூலையிலும். நல்ல கவனிங்கள். மூலையில் உள்ள ஒவ்வொரு அணுவும் 8 அலகுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படும். பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற அணு நல்லா கவனிக்கணும், சரியா? பக்கத்தில் ஒரு அலகுக்கூடு வச்சா அதோட ஷேர் ஆகும். அந்த பக்கம் வச்சுன்னா பின்னாடி பக்கம் ஒன்று ஷேர் ஆகும், இந்த பக்கம் ஒன்று. அதே மாதிரி மேலே 4. ஸோ கீழே 4 மேலே 4. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் உள்ள ஒரு அணு 8 அலகுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படும். ஓகே, இப்போ அது உங்களுக்கு புரியுது இல்லையாது? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அணு பக்கத்தில் ஒரு கனசதுரம் இருக்கும். அதோட ஒரு நிமிஷம், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கனசதுரம் வச்சுங்க. இந்த அணு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. சரி, இங்கே வச்சுக்கலாம். இந்த அணு இங்கே ஒரு இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் அதோட பகிர்ந்து கொள்ளப்படும். பின்னாடி ஒரு பாக்ஸு, இந்த பக்கம் ஒரு பாக்ஸ். அப்போ 4 பாக்ஸுக்கு என்ன பகிர்ந்து கொள்ளப்படும். அதே மாதிரி மேலே 4. ஸோ இதே மாதிரி மேலே வச்சு 4. அப்போ மேலே 4 கீழே 4. ஸோ 8 அலகுக்கூடுகளால் இந்த அணு பகிர்ந்து கொள்ளப்படும். ஓகே, அப்போ மூலையில் உள்ள ஒவ்வொரு அணுவும் 8 அலகுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படும். இந்த அணு இதுக்கு மட்டும் சொன்ன கிடையாது, 8 அலகுக்கூட்டு. அப்போ நல்ல காணிங்க, ஒரு எளிய கனசதுர ஒரு எளிய கனசதுர அலகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை. ஒரு எளிய கனசதுர அலகு கூட்டில் காணப்படும் அணுக்கள் எண்ணிக்கை சொன்னா NC/A. அதாவது ஒவ்வொரு அணுவும் 8 அலகுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுது, சரியா? அதனால எத்தனை அணுக்கள் இருக்குதோ அதை 8ஆல் வகுக்கணும், சரியா? மொத்தம் 8 அணு இருக்குது இல்லையா? 8 8ஆல் வகுக்கணும். ஒவ்வொரு அணுவும் 8 அலகுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுது. அப்போ என்ன? 1 தான். அப்போ எளிய கனசதுர கூட்டில் ஒரே ஒரு அணு மட்டும்தான் இருக்கு, சரியா? ஏன்னா இந்த அணு இதுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, இது மாதிரி 8 அலகுக்கூட்டுக்கு சொந்தம். அப்போ மொத்த அணுவை நம்ம 8ஆல் வகுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி 10வது. 10வது BCC, அதாவது பொருண்மையம் சொன்ன பொருண்மைய கனசதுர அலகுக்கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுங்க. இப்போதான் படம் போட்டேன். எப்படி சொன்னேன்? BCCனா நல்லா கவனிக்கணும், கனசதுரத்தின் மூலையில் அணுக்கள் இருக்கும். ஒவ்வொரு மூலையிலையும் ஒத்த அணுக்கள் அல்லது அயனிகள் காணப்படும். அது தவிர கனசதுரத்தின் மையத்திலும் அணு இருக்கும். ஓகே, திரும்பி சொல்லுங்க. BCCனா கனசதுரத்தின் மூலையிலும் காணப்படும் அணுக்கள் மையத்தில் இருக்கும். மூலையில் உள்ள அணு 8 அலகுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுதுன்னு சொன்னேன். ஆனால் இந்த மையத்தில் உள்ள அணு இந்த அலகுக்கூட்டுக்கு மட்டும்தான் சொந்தம், வேற எந்த அலகுக்கூடுகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படுவதில்லை. சரி, இது இதுக்குள்ளதான் இருக்குது, வேற எதுவும் இல்லை, பகிர்ந்து கொள்ளாது. பாருங்க, நல்ல கவனிங்க. இது சொல்லணுமா? இப்போ பொருண்மைய கனசதுர கூட்டில் கனசதுரத்தின் மூலையிலும் மற்றும் கனசதுரத்தின் மையத்திலும் அணுக்கள் காணப்படுகிறது. மூலையில் உள்ள ஒவ்வொரு அணுவும் 8 அலகுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. மையத்தில் காணப்படும் அணு பிற அலகுக்கூடுகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படுவதில்லை. எனவே ஒரு பொருள் மைய கனசதுர அலகுக்கூட்டில் காணப்படும் அணுக்கள் எண்ணிக்கைன்னு சொன்னா நல்லா கவனிங்க. NC, அதாவது மூலையில் உள்ள அணுக்கள் எவ்வளவோ அதை 8ஆல் வகுக்கணும். நெக்ஸ்ட் மையத்தில் உள்ள அணு எவ்வளவோ அதை 1ஆல் வகுக்கணும். ஏன்னா அது ஒரு அலகுக்கூடுகளால் மட்டும்தான் பகிர்ந்து கொள்ளப்படும், இதுக்கு மட்டும்தான் சொந்தம். அப்போ 8 மூலையில் இருக்குது, 8ஆல் வகுக்கணும். 1/1 மையத்தில் 1 தான். ஸோ 1 + 1 2. அப்போ BCC அலகுக்கூட்டில் காணப்படும் அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 2 தான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन 11வது. 11 மாத்திரம் 11 பாருங்க.
FCC அளவுக்கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை. FCCனா கனசதுரத்தின் மூலையில் அணுக்கள் இருக்கும். முகப்பு 6 முகப்புன்னு சொன்ன பார்த்தீங்களா, கனசதுரத்தில் 6 முகப்பு கவனிங்கள். இது ஒரு முகப்பு, 2 3 4 மேலே ஒன்று கீழே ஒன்று, 6 முகப்பு. முகப்பு மையத்தில் காணப்படும் அணுக்கள். ஓகே சரியா. மூலையில் உள்ள அணு 8 அளவுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுது. முகப்பில் உள்ள அணு 2 அளவு. அதாவது நல்ல கவனிங்கள், இங்க ஒரு அணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இது இங்க இருந்ததுன்னா பக்கத்தில் ஒரு அளவுக்கூடு அதோட தான் பகிர்ந்து கொள்ளப்படும். அப்போ முகப்பு மையத்தில் இருந்தால் 2 அளவுக்கூடுகளால் தான் அது பகிர்ந்து கொள்ளப்படும். நாம் புரியுமா? சரி. FCCல முகப்பு மைய கனசதுரத்தில் அளவு இங்க இருக்குது. அணுக்கள் கனசதுரத்தின் மூலையிலும் முகப்பு மையங்களிலும் காணப்படுகின்றன. மூலையில் உள்ள ஒவ்வொரு அணுவும் 8 அளவுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. முகப்பு மையத்தில் காணப்படும் அணு 2 அளவுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. அப்போ ஒரு முகப்பு மைய கனசதுர அளவுக்கூட்டில் காணப்படும் அணுக்கள் எண்ணிக்கைனா Nc/8 பிளஸ் Nf. Fனா முகப்பு மையத்தில் காணப்படும் அணுக்கள் எண்ணிக்கை. அது 2ஆவது பார்க்கணும். மொத்தம் எத்தனை முகப்பு மையத்தில் அணுக்கள் இருக்கு? 6 சொன்னேன் இல்லையா. 6 முகப்புல 6 அணுக்கள். 2ஆவது பார்க்கணும். ஏன்னா ஒரு அணு 2 அளவுக்கூடுகளால் தான் பகிர்ந்து கொள்ளப்படும். அப்போ 1 + 3 4. அப்போ நான் வச்சுங்க ஒரு மாதோட கேட்கலாம். SCனா அளவுக்கூட்டில் ஒரு அணு இருக்கும், BCCனா அளவுக்கூட்டில் 2 இருக்கும், FCCனா அளவுக்கூட்டில் 4 அணுக்கள் இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन 12வது அயனிப்படையங்கள் ஏன் கடினமானவையாகவும் உடையும் தன்மையையும் பெற்றுள்ளன? அயனிப்படையங்கள் பாருங்க, எழுதுங்கள். அயனிப்படையங்கள் ஏன் கடினமாகவும் உடையும் தன்மையினையும் பெற்றுள்ளன. இது கூட முக்கியமான விஷயம். சரியா? நல்ல கவனிக்க சொல்லியாச்சு. ரீசனோட அயனிப்படையங்களில் உள்ள நேர் மற்றும் எதிர் அயனிகள் வலிமையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசையால் பிணைக்கப்பட்டுள்ளது. என்ன சொன்னீங்க? அயனிப்படைகளில் காணப்படும் நேரயனி மற்றும் எதிரணிகள் வலிமையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசையால் பிணைக்கப்பட்டுள்ளன. அதனால தான் அது கடினமாக இருக்கு. ஓகே. அதே மாதிரி ஏன் உடையும் தன்மைனா நல்லா கவனிக்கணும். இப்போ அழுத்தத்தை இந்த பாயிண்ட் புக்கில் இல்லை, தெரிஞ்சுக்கணும். அழுத்தத்தை கொடுக்கும் போது அணிக்கோவை தளத்தில் உள்ள ஒத்த மின்சுமை கொண்ட அயனிகள் அருகே வருகின்றன. இப்போ அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா அணிக்கோவை தளத்தில் உள்ள ஒத்த மின்சுமை கொண்ட அயனிகள் கிட்ட வந்துடும். இப்போ நேர் அணிகளை கிட்ட வந்துடும், எதிர் அணிகளை கிட்ட வந்துடும். அப்போ விலக்கு விசை காரணமாக இவை உடையும் தன்மை பெறுகின்றன. திரும்பி சொல்லிப்பாங்க. அழுத்தத்தை கொடுக்கும் போது அணிக்கோவை தளத்தில் உள்ள ஒத்த மின்சுமை கொண்ட அயனிகள் அருகருகே வருகின்றன. இவை விலக்கு விசை காரணமாக உடையும் தன்மையை பெற்றுள்ளன. உங்க புத்தகத்தில் இந்த பாயிண்ட் மட்டும் இது மட்டும் தான் இல்லை, கடினமானது இருக்கிறது. ஓகே, ஒரு கிளியராக புரிஞ்சுதா? கடினமானது என்ன காரணம்? நேரடி மற்றும் எதிரணிக்கிடையே வலிமையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசை இருப்பதனால அது கடினம். ஏன் உடையும் தன்மைனா சொல்லுங்க, அழுத்தத்தை கொடுக்கும் போது சொல்லுங்க, அணிக்கோவை தளத்தில் உள்ள ஒத்த மின்சுமை கொண்ட அயனிகள் அருகருகே வருகின்றன. விலக்கு விசை காரணமாக அது உடையும் தன்மையை பெறுகின்றன. சரியா? நெக்ஸ்ட் 13ஆம் கேள்வி. நல்ல 13 கொஸ்டின். பொதிவு திறன் என்றால் என்ன? முக்கியமான கேள்வி. பொதிவு திறன். பொதிவு திறன்னா தெரிஞ்சுங்க,
பொதிவு திறனா ஓர் அலகு கூட்டில் காணப்படும் கோளங்களின் அணுக்களின் மொத்த கனம். அதாவது அலகு கூட்டில் காணப்படும் சரியா கோளங்களின் மொத்த கன அளவு கோளங்களின் மொத்த கன அளவு டிவைடட் பை அலகு கூட்டின் கன அளவு இன்ட்டு 100. இதான் பொதிவு திறன். சொல்லுங்க, அலகு கூட்டில் காணப்படும் கோளங்களின் மொத்த கன அளவை அலகு கூட்டின் கன அளவால் வகுத்துட்டு 100 பெருக்கினாதான் பொதிவு திறன் கிடைக்கும். ஓகே, அடுத்து 14. நல்லா இருக்கு. 14th question. நல்லா இருக்கு. அணைவு எண் என்றால் என்ன? அணைவு எண் என்றால் என்ன? அணைவு எண் என்றால் என்ன? பிசிசி அமைப்பில் உள்ள ஒரு அணுவின் அணைவின் யார்? பிசிசில அணைவின் யார்? அணைவின் என்ன? ஒரு அணுவை சுற்றி காணப்படும் அணுக்கள் எண்ணிக்கை. ஒரு அணுவை சுற்றி காணப்படுகின்ற அணுக்கள் எண்ணிக்கை, அவ்வளவுதான். ஓகே, பிசிசி அமைப்புல அணைவின் எவ்வளவு? 8. எப்படின்னா இப்ப படம் போட்ட மாதிரி பிசிசில நல்ல கவனிங்க. பிசிசினாக்கா அணுக்கள் மூலையிலும் இருக்கும், மையத்தில் இருக்கும்னு சொன்னோம். சரியா? இப்போ இதை சுற்றி எத்தனை அணுக்கள் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்போ பிசிசி அமைப்பில் உள்ள ஒரு அணுவின் 8. அணைவின் என்றால் என்ன? திரும்பி சொல்லுங்க. ஒரு அணுவை சுற்றி காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை. சரியா? அடுத்தது நல்ல கவனிக்கும். இப்போ போடுற கால்குலேஷன் 3 கால்குலேஷன். இந்த 3த்துல ஏதாவது ஒரு 5 மார்க். ரொம்ப ஈஸி தான். 1 மார்க்னா கொஞ்சம் மேக்ஸ் வரும். ஓகே, நல்ல கவனம். பொறுமையாக போட்டு காட்டுற நல்ல கவனம். 15வது எளிய கனசதுரம். எஸ்சில எளிய கனசதுரம் அமைப்பில் பொதிவு திறன் சதவீதத்தை கணக்கிடுக. ஸோ மிக மிக முக்கியமான கொஸ்டின். இப்போ நடத்துகிற 3 கேள்வி ஏதாவது ஒன்று வரும். பொறுமையாக சொல்லிட்டேன். எளிய கனசதுரம்னா என்ன இருக்கும்னு சொன்னேன்? கனசதுரத்தின் மூலையில மட்டும்தான் அணுக்கள் காணப்படும். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த விளிம்பு நீளம் ஏருக்கு. விளிம்பு நீளம் அதாவது ஒரு அலகு கூட்டினுடைய நீளம். சரிங்களா? விளிம்பு நீளம் இது ஏ. சரியா? இப்போ கனசதுரத்தின் கன அளவு அதாவது விளிம்பு நீளம் சொல்லலாம். ஒரு கனசதுரத்தினுடைய ஒரு பக்கம் ஏ. கனசதுரத்தின் கன அளவு ஏன்னா என்ன வரும்? ஏக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. இப்போ எளிய கனசதுரத்துல இப்படி இருக்குமா? இருக்காது. 2 அணுக்களும் பக்கத்துல இருக்கும். ஆப்ஷன் 2 அணுக்களும் பொட்டிட்டு இருக்கும் பக்கத்துல எளிய கனசதுரத்துல. நல்லா கவனிக்கணும். சரியா? இதுதான் ஏ, இது ஆர், இது ஆர். அப்போ ஏங்கிறது எதுக்கு சமம்? 2 ஆர் சமம். அதாவது ஒரு கோளத்தினுடைய ஆரம். சரியா? இது இன்னொரு கோளத்தின் ஆரம். 2 கூட்டினா கிடைக்கும். இதை சொல்லுங்க. கோளத்தின் ஆரம் ஆர், அதாவது எளிய கனசதுரத்துல 2 கோளமும் அல்லது 2 அணுகளும் பக்கத்தில் இருக்கும். ஓகே, ஒட்டிட்டு இருக்கும். இந்த விளிம்பு நீளம்ங்கிறது 2 ஆருக்கு சமம். நான் வச்சுக்கணும். இப்போ கோளத்தின் ஆரம் ஆர் வச்சுங்க. விளிம்பு நீளம்ங்கிறது எதுக்கு சமம்? 2 ஆருக்கு. அப்போ ஆர் எதுக்கு சமம்? a/2. இப்போ ஆர் ஆரம் உடைய நல்ல இந்த ஆரம் ஆர் ஆரம் உடைய
கோளத்தின் கனஅளவு. கோளத்தின் கனஅளவு. ஓகே, கோளத்தின் கனஅளவுக்கு என்ன ஃபார்முலா? 4/3 பை r³ படிச்சிருக்கீங்க. 4/3 பை r³. என்ன வரும் பாருங்க, 4/3 பை r என்ன போடணும்னா a/2 ஹோல். கிளியரா? அப்போ 4/3 பை a³ பை 2³ என்ன ஆயிடும்? 8 ஆயிடும். கரெக்டா? ஓகே, இப்போ அடிச்சிடலாமா? அடிச்சுனா 2. ஸோ பை a³ பை 6. இதுதான் ஆர் ஆரமுடைய கோளத்தின் கனஅளவு. சரியா? ஒரு கோளத்தின் கனஅளவு தெரிஞ்சிச்சு. இப்போ ஏற்கனவே சொன்ன எளிய கனசதுரத்துல எஸ்சி எளிய கனசதுரத்துல எவ்வளவு அணுக்கள் இருக்கும், எவ்வளவு கோளம் இருக்கும் சொன்னேன். எளிய கனசதுரத்தில் உள்ள கோளங்கள் அல்லது அணுக்கள் எல்லாம் ஒண்ணுதான். அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? 1 சொன்னேன். எளிய கனசதுரத்துல 1, பிசிசில 2, எஃப்சிசில 4. சரியா? 1 தான் இருக்கு. அப்போ எஸ்சி அலகு கூட்டில் உள்ள மொத்த கோளங்களின் கனஅளவு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோளம் தான் இருக்கு, ஒரு அணு தான் இருக்குது. சரியா? ஓகே, அப்போ கோளங்களின் கனஅளவுனா இது வந்து ஒரு கோளத்தின் கனஅளவு, இது 1 தான் இருக்குது. ஸோ 1 × பை a³ பை 6 இதேதான். சரியா? இப்போ சப்போஸ் பிசிசி வச்சுங்க. பிசிசில வந்து ஒரு அலைக்கூட்டுல 2 அணுக்கள் இருக்கும். அப்போ மொத்த கோளங்கள், அதாவது ஒரு அலைக்கூட்டில் உள்ள மொத்த கோளங்களின் மொத்த கனஅளவுனா 2ஆல் பெருக்கணும். இந்த ஆன்சரை 2ஆல் பெருக்கணும். சரி, இங்க வந்து அலைக்கூட்டுல ஒரு அணு தான் இருக்குது. அப்போ அதாவது ஒரு கோளத்தின் கனஅளவு × 1 தான். சரியா? தட்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? அதே தான். சரி, அடுத்தது பொதிவு திறனுக்கு ஃபார்முலா சொன்னேன். என்ன சொன்னேன்? அலகுக்கூட்டில் காணப்படும் கோளங்களின் கனஅளவு. அலகுக்கூட்டில் காணப்படும் கோளங்களின் கனஅளவு ஃபார்முலா சொன்னேன். பை அலகுக்கூட்டின் கனஅளவு × அரை. எப்படி சொல்லுங்க? பொதிவு திறனா ஒரு அலகுக்கூட்டில் காணப்படும் கோளங்களின் மொத்த கனஅளவு டிவைடட் பை அலகுக்கூட்டின் கனஅளவு. சரியா? இப்போ கோளங்களின் மொத்த கனஅளவு எவ்வளவு? இங்க இருக்கலாமா? பை a³ பை r. சரி, 6. சரியா? அதே அலகுக்கூட்டின் கனஅளவு எவ்வளவு? a³. இது வந்து அலகுக்கூட்டில் காணப்படும் கோளங்களின் மொத்த கனஅளவு. ஓகே, 4. இது வந்து என்னது? அலகுக்கூட்டின் கனஅளவு. இதை என்ன பண்ணணும்? 100ஆல் பெருக்கணும். ஓகே, கோளங்களின் மொத்த கூட பெருக்கணும், மொத்த கனஅளவு. ஓகே, அப்போ a³ அடைஞ்சிருமா? சரி, தட்ஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க. லாஸ்ட் இங்கே எழுதலாமா? முடியுது ஆன்சர். இங்கே கூட எழுதலாமா? அப்போ ஆன்சர் என்னது? பை பை 6 × 100. பை பை 6 × 100. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 52.38%. ஒரு மார்க் கேட்கலாம். பொதிவு திறன் அல்லது கால்குலேஷன் கேட்கலாம். ஸோ முக்கியம், நல்லா கவனிக்கணும். இது எஸ்ஏ. நெக்ஸ்ட் கவனிக்கணும். அடுத்தது பிசிசி அமைப்பில் பொதிவு திறன் சதவீதத்தை கண்டுபிடி. பிசிசி தான் கொஞ்சம் கஷ்டம், கால்குலேஷன் அதிகமாக வரும். எஃப்சிசி கூட ஈஸி தான். நல்லா கவனிக்கணும். நம்ம புத்தகத்தில் கேள்வியில் பிசிசி தான் இருக்கும். அதனால நல்லா கவனிச்சுட்டு படிக்கணும். ஓகே, பொறுமையாக போட்டு காட்டு பாருங்க. இப்போ நல்லா கவனிங்க. சரி, பிசிசி என்ன சொன்னேன்? அணுக்கள் மூலையில் இருக்கும், மையத்தில் இருக்கும் சொன்னேன். சரியா? இப்போ இந்த படத்தை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஓகே, படம் மட்டும் நல்லா செக் இந்த மாதிரி போட்டுங்க. ஓகே, இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மூளையில் இருக்கிற அணுவும் மையத்தில் இருக்கிற அணுவும் தொட்டுருக்கும். மூளையில் இருக்கிற அணுக்கள் மையத்தில் இருக்கிற தொட்டுருக்கும். அதை மட்டும் ஞாபகம். சரியா? சரி, இப்போ சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க.
விளிம்பு நீளம் எவ்வளவு ஏ, இது ஏ தான். அப்போ அந்த கனசதுரத்தின் கனவு என்ன? கனசதுரத்தின் கன அளவு என்ன வரும்? ஏனா ஏ கியூப். ஓகே சரி. இப்போ இந்த படம் பாருங்க, இது ஏ பி வச்சுக்கோங்க, இது சி டி. ஓகே நல்லா கவனிக்கணும். இது இ, இது எஃப், இது ஜி, எக்யூ போடணும். சரியா? நல்லா கவனிக்கணும், கொடுக்கணும். இப்போ இது ஏ, இந்த பக்கம் ஏ தான், இந்த பக்கம் ஏ தான். சரியா? முதல்ல என்ன பண்றோம்? பித்தாகரஸ் தேற்றத்தை 10th படிச்சிருப்பீங்க, அதை வச்சுட்டு இந்த ஜிடி ஓகே இதனுடைய நீளத்தை அளந்துடலாம், அல்லது டிஜியினுடைய நீளத்தை. சரி, பித்தாகரஸ் தேற்ற பிரகாரம் டிஜிக்கு என்ன வரும்னா ரூட் ஆஃப், நல்லா கவனிங்க, சிடி ஸ்கொயர் பிளஸ் இந்த ஸ்கொயரையும் இந்த ஸ்கொயரையும் கூட்டி ரூட் எடுத்து அது கிடைக்கும். பித்தாகரஸ் தேற்ற பிரகாரம் பிளஸ் சிஜி ஸ்கொயர். ஓகே சொல்லுங்க பாருங்க, இது வந்து ஏ ஸ்கொயர், இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம், இது காரணம் நாம். ஓகே இது ஏ ஸ்கொயர், இந்த பக்கத்தின் வர்க்கத்தையும் இந்த பக்கத்தின் வர்க்கத்தையும் கூட்டி வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் கிடைக்கும். ஓகே அப்போ என்ன வரும் பாருங்க, 2 ஏ ஸ்கொயர் வருமா? இதான். அப்போ என்ன வரும்? ரூட் எடுத்தீங்கன்னா 2 ரூட் 2 சாரி ஏ ஸ்கொயருக்கு ஏ. இதுதான் வந்து இந்த டிஜியினுடைய நீளம் ரூட் ஏ. சரி, அடுத்து பாருங்க, இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும், இந்த முக்கோணம். இப்போ இந்த முக்கோணத்தில் பார்த்துட்டோம், இந்த முக்கோணம் செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லிடுறேன். செங்கோண முக்கோணம் எது? இந்த சிடிஜியில். சரியா? பித்தாகரஸ் தேற்றத்தின் பிரகாரம் டிஜிங்கிறது சிடி ரூட் ஆஃப் சிடி ஸ்கொயர் பிளஸ் சிஜி ஸ்கொயர் வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சோம். அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் இப்போ போட்டுக்கலாம், இந்த ட்ரையாங்கிள் போட்டு இந்த ட்ரையாங்கிள் இது சிடிஜி. அடுத்து பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும், ட்ரையாங்கிள் இது இஜிடியில். சரியா? இது ஒரு பக்கம், இது ஏ பக்கம் ஏ. இப்போ இதை கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, அப்போ இடி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன சொல்லலாம்? ஜிடி ஸ்கொயர் பிளஸ், நல்லா கவனிக்கணும், இது இஜி ஸ்கொயர். இஜி ஸ்கொயர் இது வந்து என்னதுங்க சொல்லுங்க, ரூட் ஏ. அப்போ ரூட் 2a, ரூட் 2a த ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஏ, ஏ ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? ஸ்கொயர் பண்ண 2 தானே வரும், 2a வரும், 2a ஸ்கொயர் வருமா? ரூட் 2 ஸ்கொயர் வந்து 2a ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை? 3a ஸ்கொயர். ஓகே ஸோ ரூட் எடுத்தீங்கன்னா ரூட் 3a. இதுதான் இந்த பக்கம். நல்லா கவனிக்கணும், ரூட் 3aங்கிறது எது? இடி. சரி, இப்போ நான் சொல்லிட்டேன், இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர், இது ஆர், 2 ஆறு, இது ஒரு நல்ல சாரி இந்த படத்தில் சரியாகல, இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, மொத்தம் 4 ஆறு இருக்கும். நல்லா கவனிக்கணும், இது ஒரு ஆறு, ஆறு 2 ஆறு, இது ஒரு 3 ஆறு, இது ஒரு ஆறுங்க, இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு. ஸோ மொத்தம் அப்போ 4 ஆரம் சேர்ந்தது ஆரம். சரி, நல்லா கவனிங்க. அப்போ இடிங்கிறது எதுக்கு சமம்னா 4 ஆர். ஆர் என்பது ஒரு கோளத்தின் ஆரம். ஆரம் ஒரு கோளத்தின் ஆரம் தான் 6. இப்போ ஈடு எதுக்கு சமானம்னா எதுக்கு சமம்? 4 ஆருக்கு சமம். இது ஒரு ஆர், 2, 3, 4 ஆறு. புரியுதா? ஆர் என்பது கோளத்தின் ஆரம். சரி, அப்போ 4 ஆர் ஈக்குவல் டு ரூட் 3a. ஆருக்கு என்ன வரணும்? ரூட் 3/4a. இல்லையா? ரூட் 3/4a ஆர். இதுக்கப்புறம் நம்ம தேவை இந்த படத்தை வச்சுருக்க நல்லா இருக்கும். இப்போ இந்த 6 ஆரம் கொண்ட கோளத்தின் கனளவு பார்க்கலாமா? கோளத்தின் கனளவு, கோளத்தின் கனளவு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? 4/3 பை ஆர் கியூப். 4/3 பை ரூட் 3/4 a ஹோல் கியூப். என்ன வரும்? 4/3 பை இதை கியூப் பண்ண என்ன வரும்? ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 3, ரூட் 3 இன்ட்டு 3 வரும், ஒரு ரூட் 3 வரும், a கியூப் பை 4 கியூப்னா 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. இது அடிச்சிருக்கா, இது அடிச்சிருக்கா. இப்போ என்ன வரும்? ரூட் 3 பை a கியூப் பை 16. கரெக்டா? ஓகே, இது கரெக்ட். சரி,
இது வந்து ஒரு கோலத்தின் கனஅளவு. ஆர் ஆரம் கொண்ட ஒரு கோலத்தின் கனஅளவு. சரியா? இப்போ என்ன சொல்லிட்டேன், பிசிசியில எத்தனை கோலங்கள் காணப்படும் சொன்னேன்? பிசிசியில 2 அணுக்கள் அல்லது 2 கோலம் காணப்படும். சரியா? அப்போ ஒரு அலகு கூட்டில் பிசிசி அலகு கூட்டில் காணப்படும் கோலங்களின் மொத்த கனஅளவு, கோலங்களின் மொத்த கனஅளவு. சரி, அப்போ எவ்வளவு என்ன பண்ணணும்னா 2 அணு காணப்படும், 2 கோலம் காணப்படும். இதில் ஒரு அலகு கூட்ட அதை வந்து ஒரு கோலத்தின் கனஅளவாக பிரிக்கணும். √3/16 a3 8 வரும். சரியா? இதுதான் கோலங்களின் மொத்த கனஅளவு. நெக்ஸ்ட் லாஸ்ட் பொதிவு திறன் என்ன சொன்ன? பிசி அலகு கூட்டில் காணப்படும் கோலங்களின் மொத்த கனஅளவு என்னது? √3/8 a3. அதே வந்து ஒரு அலகு கூட்டின் கனஅளவு a3 இன்ட்டு 100. அப்போ a3 இருக்கு படிச்சிடும். அப்போ ஆன்சர் என்னது? √3/8 π இன்ட்டு 100. நீங்கள் இதுவரைக்கும் இதோட போதும். வெரி குட். தட்ஸ் ஈக்குவல் டு 68%. ஸோ ஒரு மார்க் நிற்கலாம் அல்லது விளக்கமாகவும் வந்து கேட்கலாம். சரியா? நெக்ஸ்ட் நல்லது, இதை முடிச்சது லாஸ்ட் கொஸ்டின். 17வது கேள்வி. எஃப்சிசி அமைப்பு பொலிவுத்திறன் சதவீதத்தை கணக்கிட்ட. எஃப்சிசி. சரி, எஃப்சிசி என்ன சொல்லியிருக்கேன்? நல்லா கவனிங்க. எஃப்சிசி என்ன சொல்லியிருக்கேன்? அலகு கூட்டில் கனசதுரத்தின் மூலையில் அணுக்கள் காணப்படும், அதே மாதிரி முகப்பு மையத்திலும் காணப்படும் சொன்னேன். முகப்புன்னு 6 முகப்புலையும் காணப்படும் சொன்னேன். நல்லா கவனிக்கணும். இதில் இந்த ஓகே, உங்களுக்கு இந்த படம் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டினா உங்களுக்கு புரியும். ரைட்டு, இந்த 6 முகப்பு உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகே, பட் ஆனால் இந்த டயக்ராம் போட்டு அப்போ நல்லா எனக்கு புரியும். நல்ல கவனிங்க. வெரி இம்பார்ட்டன்ட். சரி, 1. அப்போ இந்த மூளையில் உள்ளனவோ ஒரு முகப்போட்டு போட்டிருக்கேன். இந்த முகப்போடு 3 டச் ஆகும். ஓகே, சரி, இதை நம்ம மட்டும் வச்சுக்கலாம். இது ABCDன்னு வச்சுக்கலாம். சிடி போட்டு சொல்லப்போனால் அதே மாதிரி கால்குலேஷன். விளிம்பு நீளம் என்ன? விளிம்பு நீளம் A. சரியா? அடுத்தது அலகு கூட்டின் கனஅளவு என்ன? அலகு கூட்டின் கனஅளவு AQ. ஓகே, சரி. கோலத்தின் ஆரம் அடுத்தது. கோலத்தின் ஆரம் தெரிஞ்சுக்கலாம். R. அடுத்த R. சரி, இப்போ இது R. இது A தானே? பக்கம் விளிம்பு நீளம். இதுவும் A. இது A, இது A. இதை கண்டுபிடிச்சலாம். முதல்ல எதை கண்டுபிடிக்கலாம்? BCA. இந்த ட்ரையாங்கிள் ABCயில் நல்லா கவனிக்கணும். BC ஈக்குவல் டு பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணுறேன். √AB² + AC² that's equal to √A² + A² √2A². ஓகே, அப்போ BC என்பது √2A. இது நமக்கு தெரிஞ்சு போச்சு என்னென்ன? √2A. ஆனால் இந்த நீளம் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆருக்கு சமம். இது ஒரு ஆர், இது ஆர், இது ஆர், இது ஆர், மொத்தம் 4 ஆர். புரியுதா? 4 ஆர் கோலங்களினுடைய ஆரம் 4 சேர்ந்தா தான் இது வரும். பாருங்க, இது ஒரு ஆர், இது ஆர், அதாவது இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு. சரியா? அப்போ 4 ஆரங்கள் ஈக்குவல் டு தான் √2A. அப்போ ஒரு ஆர் ஈக்குவல் டு √2/4A. சரியா? இவ்வளோ கூட வச்சுக்கலாம் அல்லது இவ்வளோ கூட வச்சுக்கலாம். நம்ம கால்குலேஷன் பார்க்கலாம். சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? ஆரம் கொண்ட கோலத்தின் கனஅளவு. கோலத்தின் கனஅளவு என்ன ஃபார்முலா? 4/3 πr3. 4/3 π √2/4A whole cube. So 4/3 π √2 cube பண்ணா √2 into √2 என்ன வரும்? 2√2 வரும். A cube by 4. 4 அடிச்சிடலாம். சரியா? இப்போ என்ன பண்ண பாருங்க, 2
நல்லா பாருங்க. இல்லைங்க சாரி பாருங்க, உள்ள பாருங்க, சாரி 4/3 பை √2 கியூப்னா √2 இன்ட்டு √2 இன்ட்டு √2னா என்ன வரும்? √2 வரும். √2 இன்ட்டு √2 இன்ட்டு √2 2 வந்துடும். அப்போ ஏ சாரி 2 √2 a கியூப். இது 4 விட்ட பாருங்க. 4 கியூப் என்ன? 4 இன்ட்டு 4 அரைமாறு. அப்போ 4 கட் ஆகுது. சரியா? இந்த 2 அடிச்சுன்னா 2 வரும். 4 2 8 8 3 24. அப்போ √2 பை பை 24 a கியூப். இது வரைக்கும் கரெக்ட். சரி, இது வந்து ஒரு கோளத்தின் கனவு. FCCல எவ்வளோ ஒரு அலை கூட்டம் எத்தனை அணுக்கள் இருக்குன்னு சொன்னேன்? 4 இல்லையா? FCCல உள்ள கோளங்களின் எண்ணிக்கை 4. சரியா? அடுத்தது அப்போ FCC அலகு கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கனவு. அப்போ மொத்த கனவுன்னு பார்க்கும்போது என்ன வரும்? 4 இன்ட்டு √2 பை பை 24 a கியூப். இதை கட் பண்ணுங்க 6 வரும். அப்போ √2 பை பை 6 a கியூப். இது வந்து மொத்த கனவு. ஒரு அதாவது கோளத்தின் கனவு இது. 4 கோளம் இருக்குது ஒரு அலைக்கூட்டில். ஸோ அப்போ மொத்த கனவு கிடைச்சிச்சு. கரெக்ட். லாஸ்ட் பொதிவுத்திறன். பொதிவுத்திறனுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? அதாவது அலைக்கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கனவு. இதை எதாவது வகுக்கணும்? அலைக்கூட்டின் கனகவால் வரும் இன்ட்டு 100. அப்போ என்ன பண்ணா சொல்லுங்க? √2 பை பை 6 இன்ட்டு 100 தட்ஸ் ஈக்குவல் டு 74%. தேங்க்யூ. மிச்சத்தை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.